இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 14 அதில் பார்த்தீங்கன்னா மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்படுமா. இது இரண்டாம் மரணம்னு அதில் போட்டிருக்கு. அப்போ இன்றைக்குள்ள கான்செப்ட் என்னன்னா இரண்டாம் மரணம். இந்த இரண்டாம் மரணம்னு பைபிளில் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இரண்டாம் மரணத்தில் யார் போய் பங்கடவேன்னு பார்த்தா வெளிப்படுத்து 21:8 இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரியங்கள் கொடுத்துருக்கு. விபச்சாரிகள், பொய் பேசுகிறவங்க, பொருளாசை உள்ளவங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாம் எங்கே போவாங்கன்னா இரண்டாம் மரணத்தில் போய் என்ன பண்ணுவாங்களாம், பங்கடைவார்களாம். அப்போ இந்த இரண்டாம் மரணம்னு சொல்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்போ இரண்டாம் மரணம் உண்டுன்னா முதல் மரணம் என்ன? அப்போ இந்த முதல் மரணம் இரண்டாம் மரணம் என்னன்னு உள்ளது நம்ம வந்து சிம்பிளாட்டு ஒரு டாக்கில் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். தேவன் இந்த நாளில் அவங்கள பிரயோஜனப்படுத்துவார். இது கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம். ஏன்னா இந்த கொடுக்கப்பட்ட நாட்கள் மிக குறைவாக இருக்கிறதுனால இந்த உலக வாழ்க்கையும் ஒரு 100 வருஷம் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்க முடியும். அந்த 100 வருஷம் தாண்டிடுச்சுன்னா இந்த உலகத்தில் நமக்கு இடம் இல்லை. இடம் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த உலகத்தில் நமக்கு சர்வே செய்ய முடியாது, நம்ம இறந்து போவோம். இறந்து போகிறது தான் முதல் மரணம். இந்த முதல் மரணம்னு சொல்கிறது என்ன? முதல் மரணம்னு சொல்கிறது என்னன்னா இந்த சரீரத்தில் இருந்து நம்ம ஆத்மா பிரிக்கப்படுகிறது. இதுதான் முதல் மரணம். இந்த மரணம் எதுக்கு ஒப்புமையா இல்லைன்னா இந்த முதல் மரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரீர மரணம். இந்த சரீரம் எப்போ கெட்டு போகுதோ, இந்த சரீரத்துக்கு பலன் குந்தி போகுமோ, ஏன்னா சின்ன வயசில் நம்ம இருந்த ஒரு பலன் வயதான பருவம் நமக்கு இருக்காது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சரீரம் பலவீனம் அடைஞ்சிட்டே இருக்கும். இந்த சரீரம் பலவீனம் அடைஞ்சு ஒரு நாள் இந்த சரீரத்தை வைத்து நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த நேரம் இந்த ஆத்துமாக்கி கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தில் ஆத்துமாக்கி தங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். எப்படின்னா இந்த ஆத்மா இந்த சரீரத்தில் வந்து இவ்வளோ நாள் இருந்திருக்கு, 80 வருஷம் இருக்கும். நம்ம சரீர பலவீனங்களும் சரீரத்தில் இருக்க அவயங்கள்னால பலவீனம் வர்ற நேரம் இந்த சரீரம் செத்து போகிற ஒரு அனுபவம். அப்படி வர நேரம் என்ன ஆகும், இந்த ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து எடுக்கப்படும். இதுதான் முதல் மரணம், இந்த சரீர மரணம். இந்த சரீரத்தில் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மரித்து போனார்கள்னு சொல்லிட்டு இந்த சரீரத்தை மண்ணுக்குள்ளே போட்டு மூடிடுவாங்க. ஏன்னா அந்த சரீரத்தை வச்சு பிரயோஜனம் இல்லாதனால இதை மண்ணுக்குள்ளே மூடுறாங்க. அந்த சரீரத்தை வச்சு பிரயோஜனம் இல்லாதனால தான் என்ன ஆகுது, இந்த ஆத்மா நம்ம சரீரத்துலேருந்து வெளியே போகுது. இந்த ஆத்மா எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மா எங்கேருந்து வந்துச்சுன்னா தேவன்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த ஆத்மா மறுபடியுமாக எங்கே போகிறது, எங்கே வந்ததோ அங்கே தான் மறுபடியுமாக அது போகிற ஒரு அனுபவம். சிம்பிளாக சொல்ல போனால் ஆத்மா இன்னும் மரிக்கலை, சரீரம் மட்டும்தான் மரிச்சிருக்கு. இந்த ஆத்மா இன்னும் மரிக்கவில்லை. அது பரதேசில் இருக்கலாம், இல்லைன்னா பாதாளத்திலே இருக்கலாம். இந்த 2 இடத்துல ஆத்மா இருக்க முடியும். முதல் மரணம்னு சொல்கிறது நம்ம சரீரத்துக்குரிய ஒரு மரணம். இந்த மரணத்தில் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நமக்கு அதை பற்றி துக்கிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஏன்னா இந்த சரீரம் இறந்து போயிடுச்சு, இந்த சரீரம் நாசாகி போச்சு. அதனால் அதுங்க அடக்கம் பண்ணாங்க. முதல் மரணம். இந்த 2ஆம் மரணம்னு சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இந்த 2ஆம் மரணம் யாருக்கு நடக்கும்னா, இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்ட்டா பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க, ஸ்நானம் எடுத்துக்கொள்ளாதவங்க, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழாதவங்க, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து ஓடுகிற ஜனங்களுக்கு மட்டும்தான் என்னது இந்த 2ஆம் மரணம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த தேவனை அறிந்து கொண்டு தேவனோடு இருந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, பரிசுத்தாயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன பாதையில் வழி நடந்து கற்பனைகளின்படி ஜீவிக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. அவர்களுக்கு நித்திய ஜீவன் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படியாக ஜீவிக்காதவங்களுக்கு தான் என்னது 2ஆம் மரணம். அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அக்னி கடலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் 2ஆம் மரணம். சிம்பிளாயிட்டு நம்ம ஒரு வரியில் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இதை பெருசாக வியாக்கியானம் கொடுத்து எடுக்கலாம். நீங்கள் இனி பைபிள் படிக்கிற நேரம் வசனத்தை வச்சு மேற்கொண்டு நீங்களே படித்தாலே உங்களுக்கு புரிந்து போகும். அப்போ இந்த 2ஆம் மரணத்தில் லாக் ஆகிறவங்க யார், அதை குறித்தும் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அதில் முதல்ல என்னன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்னா இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஜீவிச்சு போனால் போதும், அப்படி ஒருவரை இல்லை. இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னா கிறிஸ்டியன்ஸுக்கும் பொருந்தும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வசனத்தின்படி ஜீவிக்கணும். அல்லாமல் பைபிள் எல்லாருக்கும் வீட்டில் இருக்குது, எல்லாரும் சுவிசேஷம் கேட்குறோம், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும், அவருக்கு சத்தத்தை கேட்டு அவர் இருதயத்தை திறந்து கொடுக்காம இருந்துச்சு. இருதயத்தை திறந்து கொடுத்தா அவர் உள்ளாடி வருவார்ல, உள்ளாடி வந்தால் அவர் சொல்கிறதுபடி கேட்கணும். அப்போ அவர் உள்ளாடி வர்றதா இருந்துச்சுன்னா வசனத்தின்படி ஜீவிக்கணும். வசனத்தின்படி ஜீவிக்கிறத ரட்சிக்கப்படணும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஸ்நானம் எடுத்துருக்கணும், இன்னும் நல்ல கனி கொடுக்குற மரங்களாக இருக்கணும், நம்முடைய பேச்சுகள் மாறணும், நம்முடைய சிந்தனைகள் மாறணும். முழுமையாக சொல்ல போனால் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல இயேசு கிறிஸ்து. அவரே சொல்லியிருக்கிறார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அதே போல் நாமும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்ற ஒரு எண்ணம் நமக்கு உள்ளாடி இருந்து நான் தேவனுக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன் ஒரு எண்ணம் உள்ளாடி இருந்து அதன்படியாக ஜீவிக்கிற மனிதர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த 2ஆம் மரணத்தில் போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாமல் நம்ம இங்கே உலகத்தில் சுவிசேஷம் சொல்லலாம், பேசுகிறது போல் பேசலாம், நல்ல ஆராதனை பண்ணலாம், சர்ச்சில் போகலாம், கன்வென்ஷன் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், 4 பேருக்கு உதவி செய்யலாம், என்னென்ன செய்தாலும் இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாருமே எங்கே இருப்பாங்கன்னா 2ஆம் மரணமாகிய அக்னி கடலில் இருப்பாங்க. 2ஆம் மரணமாக அக்னி கடலில் யார் தள்ளப்படுவார்கள் அதான் அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. 2ஆம் மரணம் எங்கே கொண்டு போய் நம்மளை விடுவோம்னா அக்னி கடலில் விடும். அக்னி கடல் யாருக்கு வேண்டி, நரகம் யாருக்கு வேண்டி உண்டாக்கி வச்சிருக்குன்னா சபிக்கப்பட்ட தூதர்களுக்கும் லூசிஃபருக்கும் உருவாக்கி வைத்த ஒரு ஸ்தலம். அதில் யார் போய் விழக்கூடாது, நம்ம போய் கண்டிப்பாக விழக்கூடாது. இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது தான் நம்ம ஜீவனுள்ள ஆத்மா இருக்க முடியுமா, இல்லைன்னா மரணத்துக்கு ஏதுவான ஆத்மா இருக்க முடியுமான்னு தீர்மானிக்கிற டைம். இப்போ சொல்ல போனால் பாதி வயசு தாண்டி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கடைசி ஸ்டேஜில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சின்ன வயசில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பைபிள் எல்லாருக்கும் காமனாக தான் சொல்லுது, யாராக இருந்தாலும் இந்த 2ஆம் மரணத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டாம், நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக இருங்க. இந்த உலகத்தில் போகிற பேர், புகழ், ஆசை, காசு, இன்னும் சொல்ல போனால் ஒரு கமிட்டியில் மெம்பராக இருக்கிறது, இல்லைன்னா சபையில் பெரிய ஆளாக இருக்கிறது, பெரிய பிரசங்கியராக இருக்குது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்குன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொடுக்கப்பட்ட அந்த தருவாயில் கொடுக்கப்பட்ட நாட்களில் தேவனுக்கு பிடித்தமானவர்களாக ஜீவிக்க, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக ஜீவிக்க நம்ம பிரயாசப்படுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.